தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2 நாள் சுற்றுப்பயணமாக மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ளார். நேற்று மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் திருவுருவ சிலையை திறந்து வைத்தும் கொடிக்கம்பத்தில் கொடிகரையை ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறை 4 கிலோமீட்டர் தூரம் ரோடு ஷோ நிகழ்ச்சியில் நடைபயணம் மேற்கொண்டு மக்களை சந்தித்து மனுக்களையும் பெற்றுக் கொண்டார். தொடர்ந்து இரவு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விருந்தினர் மாளிகையில் இரவு தங்கினார். 2வது நாளாக இன்று அங்கிருந்து புறப்பட்டு காலையில் சாலை மார்க்கமாக குத்தாலம் தாலுகா வழுவூர் கிராமத்தில் திருவாரூர் சாலையில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் சிலைத்திறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக காலையில் புறப்பட்டு சென்ற போது தருமபுரம் பகுதியில் சாலையின் இருபுறமும் வழிநெடுகிலும் நின்ற பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை பார்த்து அவர் வாகனத்தில் இறங்கி நடந்து சென்று மாணவர்களுடன் கை குலுக்கி பேசினார். தொடர்ந்து அவர்களுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டார். மேலும் நான் முதல்வர் திட்டம் எப்படி இருக்கிறது என்றும், என்ன படிக்கிறீர்கள், நன்றாக படியுங்கள் என்றும் கல்லூரி மாணவர்களுடன் கலந்துரையாடினார். அதனைத் தொடர்ந்து வாகனத்தின் மூலம் புறப்பட்டு வழுவூர் கிராமத்தில் புதிதாக நிறுவப்பட்ட 10 அடி உயரத்தில் பீடம் அமைக்கப்பட்டு அதில் 8 அடி உயரத்தில் அமைக்கப்பட்ட முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் முழு திருவுருவ வெண்கல சிலையை தற்போது திறந்து வைத்தார். அந்த காட்சியை நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் KN நேரு, MRK பன்னீர்செல்வம், மெய்யநாதன், MLAக்கள் நிவேதா முருகன், பன்னீர்செல்வம், ராஜகுமார் உள்ளிட்ட திமுக மாவட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து அங்கு உள்ள பொதுமக்களிடமும் மனுக்களையும் பெற்றுக்கொண்டு அவர்களிடமும் கலந்துரையாடி கொண்டிருக்கிறார். இறுதியாக மயிலாடுதுறை அருகே உள்ள மன்னமந்தல் ABC கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் 190 அடி அகலத்தில் 400 அடி நீளத்தில் அமைக்கப்பட்ட பிரம்மாண்ட அரங்கில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியிலும் பங்கேற்க உள்ளார். அங்கு பங்கேற்று 433 கோடி மதிப்பீட்டில் 50,000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி கட்டி முடிக்கப்பட்ட முடிவுற்ற திட்டப்பணிகளையும் தொடங்க உள்ள பணிகளையும் தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்ட உள்ளார். இந்த பணிகளை முடித்துவிட்டு மயிலாடுதுறை ரயில் நிலையம் மூலம் சென்னை புறப்படுகிறார்.